ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். இன்னைக்கு என் அழகிய திமிரே என்ற புதிய காதல் கதை தான் பார்க்க போகிறோம். இக்கதை பற்றிய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் அழகிய திமிரே எபிசோட் 1. சூரியன் மெல்ல தன் வருகையை தெரிவிக்க காக்கைகள், குருவிகள், கோழிகள் என அவையவை குரலில் கீதம் பாட சூரியனின் ஒளிக்கதிர்கள் அவ்வீட்டின் ஜன்னலின் வழியே ஊடுருவ அதிகாலை நேரத்திற்குரிய அனைத்து பரபரப்புடனும் காணப்பட்டது அந்த நந்தவனம் இல்லம், நம் நாயகியின் வீடு. அம்மா என்ற அலறல் ஒளி வீட்டையே உலுக்கியது. என்ன ஏதென்று மேலே சென்று பார்த்தார் சாரதா. அஞ்சனா நம் நாயகியின் தங்கை. உடல் முழுவதும் நீருடன் நின்றிருந்தாள். பக்கத்தில் திருதிருவென முழித்து கொண்டிருந்தான் நம் நாயகியின் தம்பி சந்தோஷ். என்னடா, என்ன பண்ணவள என்று கேட்டபடி உள்ளே வந்தார் சாரதா. நான் ஒன்றுமே பண்ணலாமா என்று அப்பாவியாய் முகத்தை வைத்து கொண்டு கூற, பொய் சொல்கிறாமா, என் மேலே தண்ணியை ஊற்றிட்டான் என்று அஞ்சனா சொல்ல சாரதாவின் பார்வை சந்தோஷின் பக்கம் திரும்பியது. ஐயோ அம்மா, இங்கே பாருங்கம்மா என் முகத்தை, உங்கள் அழகு பையனோட முகத்தை என்று அப்பாவியாய் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி திருப்பி அவன் காண்பிக்க அவன் முகத்தில் கரிக்கட்டையால் கிறுக்கப்பட்டிருந்தது. இப்போது சாரதாவின் பார்வை தீயாய் அஞ்சனாவை பார்க்க அஞ்சனா அசடு வலிய சிரித்து கொண்டிருந்தாள். இருவரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்த சாரதாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சாரதா வேகமாக சிரித்துவிட, அப்பாடா, அம்மா சிரிச்சிட்டாங்கப்பா என்றாள். ஐயோ, எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க, புயல் வருது புயல் வருது என்று அலறியபடியே அங்கு வந்தார் குணா. என்னப்பா, என்ன ஆச்சு என்று சந்தோஷ் கேட்க, உங்கள் அம்மா சிரிச்சால்ல, அதான் புயல் வந்துடுச்சோன்னு நினச்சேன். பட் இல்லை, அந்த கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும் என்றார். அப்பா, இன்னைக்கே உங்கள் கதை முடிஞ்சுது, அங்கே அம்மா முகத்தை பாருங்க என்று சந்தோஷ் கூற சாரதா குணாவை உக்கிரமாய் முறைத்து கொண்டிருந்தார். ஆமாம், எங்கே காவியாவை காணோம் என்றார் சாரதா. அப்பாடா, எப்போவாவது கேட்டீங்களே, இங்கே பாருங்கம்மா என்று கட்டிலில் தலை முதல் கால்வரை போர்த்தி தூங்கிக் கொண்டிருந்த காவியாவை காட்டினாள். சாரதா அவள் அருகில் சென்று போர்வையை விளக்க உலகத்தையே வென்ற ஒரு சந்தோஷத்துடன் அதிகாலை பனிச்சாரலாய் ஓவியனின் தீட்டப்பட்ட ஓவியமாய் ஒரு சிற்பம் போல தூங்கிக் கொண்டிருந்தாள். மகளின் அழகை ஒரு நிமிடம் ரசித்த சாரதா மறுநிமிடம் கடுப்பாகி, ஏய் காவியா, எந்திரி, மணி 8 ஆயிடுச்சு, இன்னும் எந்திரிச்ச பாடில்ல, உன்னை கட்டிக்க போகிறவன் என்ன பாடுபட போகிறானோ, எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் என்று கணவனிடம் புரிந்தார். சாரதா, நீ ஏன் எப்போவுமே உக்கரமாகவே இருக்க, எங்க கொஞ்சம் சிரி பார்க்கலாம். ஹி 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 என்று குணா சிரித்து காட்ட, கடவுளே, எக்கேட கெட்டு போங்க, உங்கள் மகளை சீக்கிரம் எழுந்திருக்க சொல்லுங்க, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது என்று கூறியபடி சென்றார். அப்பா, என்ன நடக்குதுங்க, நிம்மதியாக இந்த வீட்டில் தூங்க முடியாதா என்று புலம்பியபடியே தன் துயில் கலைந்தாள் காவியா. அக்கா, அதுவா, பொதுக்குழு கூட்டம் நடக்குது, அம்மா இப்போ தான் தலைமை தாங்கிட்டு போகிறாங்க, போகிற போக்க பார்த்தா உன்னோட அடிப்படை உறுப்பினர் பதவியே போயிடும் போல இருக்கு, பார்த்து நடந்துக்கக்கா என்று சிரிக்காமல் அறிவுரை வழங்கினான் சந்தோஷ். அம்மா என்ற வார்த்தை அவளை சுறுசுறுப்பாய் இயங்க வைத்தது. தந்தையின் அருகில் வந்தவள் அவர் கன்னத்தில் முத்தமிட்டு, குட் மார்னிங் டேட் என்று செல்லம் கொஞ்சினாள். இவள் அலும்பை தாங்க முடியாத சந்தோஷ், அக்கா, அம்மா என்று கத்த அதை உண்மை என்று நம்பிவிட்டு ஜூட் என்று அவள் ஓட அங்கே சிரிப்பு பொங்கியது. குணா தனியார் வங்கியில் ஜெனரல் மேனேஜராக பணிபுரிகிறார். சாரதா கண்டிப்பான, அதே சமயம் கனிவான குடும்ப தலைவி. நம் நாயகிதான் இவர்களின் மூத்த புதல்வி, செல்லப்பெண் எல்லாம். பிஇ இறுதி வருடம் படிக்கிறாள். அடுத்தது அஞ்சனா, இப்போதுதான் 11ஆம் வகுப்பு படிக்கிறாள். அடுத்தது சந்தோஷ், 8ஆம் வகுப்பு படிக்கிறான். குணாவின் ஒரே தங்கை ஜானகி கணவரை இழந்தவர். தனது ஒரே பையன் மதனுடன் அண்ணன் வீட்டில் வசிக்கிறார். மதன் காவியா படிக்கும் அதே கல்லூரியில் MBA இறுதி வருடம் படிக்கிறான். இதுதான் இவர்களின் நந்தவனம் இல்லம். இந்த வீட்டின் பெயரைப் போலவே அங்கு சந்தோஷமும் குடியிருந்தது. அம்மா என்று குரல் கொடுத்தபடியே இறங்கி வந்தான் நம் கதையின் நாயகன் நவீன். நவீனுடன் பிறந்தது ஒரு தங்கை சண்மதி, BE 1ஆம் ஆண்டு படிக்கிறாள். அம்மா வசந்தி குடும்ப தலைவி, அப்பா ராஜேந்திரன் பிஸ்னஸ்மேன். SS குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இவரது சொந்த முயற்சியாலும் கடுமையான உழைப்பாலும் உருவானது. நவீனின் முயற்சியால் இன்று அனைத்து துறைகளிலும் கால்தடம் பதித்து நம்பர் 1 நிறுவனமாக உயர்ந்து நிற்கின்றது. நவீனை எந்த பெண் பார்த்தாலும் தனக்கு இவன் கணவனாக அமைய மாட்டானா என்று ஏங்க வைக்கும் கம்பீரத்துடனும் ஆண்மையின் செருக்கோடும் இருப்பவன். அதே அளவிற்கு கோபமும் பிடிவாதமும் கொண்டவன். அவன் பார்வை அனைவரையும் 2 அடி தள்ளியே நிற்க வைக்கும். அம்மா, டிஃபன் ரெடியா?
லேட் ஆயிடுச்சுமா என்று கூறிக்கொண்டே மாடிப்படியிலிருந்து இறங்கி வர, இதோ கண்ணா ரெடி ஆயிடுச்சுப்பா என்று வசந்தி அனைத்தையும் எடுத்து டைனிங் டேபிளில் வைக்க அவசர அவசரமாக சாப்பிட உட்கார்ந்தான். அப்பா கால் பண்ணாரு மாம், ஈவினிங் ஃப்ளைட்டில் வராங்களாம் என்று கூற, அதை கேட்டவர் சரிப்பா என்றார். எங்கம்மா சண்மதியை காணோம் என்று நவீன் கேட்டுக்கொண்டே இருக்க, அண்ணா என் அருவ மண்ணா, இதோ வந்துவிட்டேன் கண்ணா என்று பஞ்சு பேசியபடியே வர, அம்மா நான் சொல்லலை சாத்தான நென உடனே வரும்னு, வந்துட்டா பாருங்க என்று அவளை நவீன் கிண்டல் செய்ய, நவீன் உனக்கு அம்மா மேலே கோபம் இருந்ததுன்னா 2 அடி கூட அடிச்சுடுப்பா, இப்படி வாளில்லாத குரங்கு கிட்டெல்லாம் என்னை மாட்டி விடாதப்பா என்றார் வசந்தி. அம்மா நான் உங்களுக்கு குரங்கா, என்னை நல்லா பார்த்து சொல்லுங்க என்று அவள் கூற, அதில் உனக்கு என்ன சந்தேகம், நீ கண்ணாடியில் உன்னை பார்த்ததே இல்லையா, இனி போய் பாரு தெரியும் என்றான் நவீன். அண்ணா அதை விடு, என்ன இன்னைக்கு காலேஜில் ட்ராப் பண்ணுறியா ப்ளீஸ் என்று கெஞ்சலாக கேட்க, சரி சரி இவ்வளவு கெஞ்சலாக கேட்குற, அதனால் ட்ராப் பண்ணுறேன் கிளம்பு என்றான். இருடா, உனக்கு ஒரு நேரம் வந்தா எனக்கு ஒரு நேரம் வராமலா போயிடும், அப்போ உன்னை வச்சுக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டவளை பார்த்து, சண்மதி முதல்ல சாப்பிடு அப்புறம் போகலாம் என்றார் வசந்தி. சரி என்றவள் சாப்பிட அமர்ந்தாள். டேய் மதன் போலாமா என்று வேகமாக வெளியில் நின்றவாறு காவியா கத்த, கொஞ்சமாவது மாமான்னு மரியாதை கொடுக்கறாளா பாரு என்று மதன் வாய்க்குள் முணுமுணுத்தான். என்னடா அங்கே முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லை காவியா, உன்னை ரொம்ப நல்லவன்னு சொன்னேன் என்றான். முழு வெள்ளை நிற சுடிதார் அணிந்து ஒரு தேவதை போல் வந்தவளை இமைக்காது பார்த்தான். காவியா இந்த சுடிதாரில் நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கேன் என்று ஆவலோடு கேட்டாள் காவியா. பேய் மாதிரி இருக்க, சீக்கிரவா காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு. சாரதா ஜானகி போயிட்டு வரோம் என்றபடி வெளியே வந்தனர். சீக்கிரம் வண்டியை எடுடா எருமை, லேட் ஆயிடுச்சு. 8 மணி வரைக்கும் தூங்குனா லேட்டு தான் ஆகுண்டி மாடு, நல்லா உட்காந்துட்டியா போலாமா என்று அவன் கேட்க, போலாம் ரைட் என்று கத்தினாள் காவியா. காவியாவின் தோழிகள் 3 பேர், வான்மதி, சரசு, அனிதா. இவர்களின் சங்கத்திற்கு பெயர் டெவில் குரூப். நம்ம காவியாதான் சங்கத் தலைவி. கல்லூரி வாசலில் இறங்கிய காவியாவை டெவில் குரூப் வரவேற்றது. சங்கத் தலைவியே, எங்கள் குரூப் தெய்வமே, வருக வருக என்றாள் வான்மதி. எதுக்கடி இந்த உலகமகா நடிப்பு? ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க, என்னாச்சு? எல்லாரும் ஒரு மார்க்கமாக வேற இருக்கீங்க என்று காவியா கேட்க, அதுவா நம்ம வான்மதிக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு, அதான் கொஞ்ச நாளாக யார் பெத்த பிள்ளையோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கா என்றாள் சரசு. காவியா நம்ம ஐவி போக போகிறோம், ஏதோ பெரிய நிறுவனமாக, சார் சொன்னாருப்பா, கம்பெனி நேரம் மற்ற விவரம் எல்லாம் நாளைக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் வான்மதி. ஓகே அப்படியா, போயிட்டா போகுது என்று காவியா சொல்ல, சரசு பேயறைந்த மாதிரி காவியாவை பார்த்தாள். ஏய் என்னாச்சு சரசு, என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட? ஒருவேளை ஐவியை நினச்சி பயப்படுறியா என்று காவியா கேட்க, என் பயமே நீதாண்டி, அந்த கம்பெனி எம்டி ரொம்ப கோபக்காரராம், உன் வாழ்த்தனத்தை எல்லாம் அங்கே வந்து காட்டிடாத, உனக்கு புண்ணியமாக போயிடும் என்று சரசு முகத்தை பாவமாக வைத்து கொண்டு கூற, அவர் எப்படி இருந்தால் எனக்கென்ன, நம்ம போக போகிறது ஐவிக்கு, அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஸோ நீங்கள் என்ன நினச்சி கவலைப்பட தேவையில்லை என்றால் சீரியஸாக. ஏ காவியா சாரிடி, நான் விளையாட்டாதாண்டி சொன்னேன் என்று கூறியவளை பார்த்து, இதில் என்னடி இருக்குது, நோ ப்ராப்ளம், சரி நான் கிளாஸுக்கு போகிறேன் பாய் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தாள் காவியா. இப்போ உனக்கு சந்தோஷமா? அவள் மூட அப்செட் பண்ணிட்டியே என்று பொறிந்தாள் அனிதா. நான் என்னடி செஞ்சேன், இதுக்கு கூடவா ஒருத்திக்கு கோபம் வரும் என்றாள் சரசு பாவமாக. அவளே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வர்றா, அது உனக்கு பொறுக்கலையா? சரி சரி நீங்கள் கிளாஸுக்கு போங்க, நான் போய் மதன் கிட்ட பேசிட்டு வரேன் என்று கூறியபடி அங்கிருந்து நகர்ந்தாள் அனிதா. நிறுவனத்தில் கோபத்துடன் நடைபோட்டு கொண்டிருந்தான் நவீன். மேனேஜர் பாவமாய் நின்றிருந்தார். சார் இதில் நம்ம தப்பு எதுவும் இல்லை சார், நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க சார் என்றார். தப்பு சரியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நல்லவங்களா இருந்து என்ன செய்ய, நம்பிக்கையானவங்களா இருக்கணும், அதுதான் ஒரு நிறுவனத்துக்கு முக்கியம்னு ஒரு மேனேஜராக இருக்கிற உங்களுக்கு தெரியாதா என்று உரிமினான். கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க என்று கோபமாக கத்த, கொட்டேஷன் ஃபைல் எப்படி வெளியே போச்சுன்னு தெரியல சார் என்றார் மேனேஜர். இந்த டெண்டர் என் கையை விட்டு போனது எனக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா, இதற்கான பதில் தெரிகிற வரைக்கும் நான் இதை சும்மாவே விட போகிறதில்ல என்று கூறிக்கொண்டிருக்க, மே ஐ கமிங் சார் என்று வெளியில் நின்ற ஒரு பெண் கேட்க, எஸ் கமின் என்றதும் நவீனின் பிஏ வந்தனா உள்ளே வந்தாள். சார் ஐவி வர ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸு சார் என்று தன் கையில் இருந்த ஃபைலை நீட்ட,
வச்சுட்டு போங்க என்றான். ஒரு நிமிடம் அவனை ஊரக்கண்ணால் பார்த்த வந்தனா ஏக்க பெருமூச்சுடன் வெளியேறினாள். மேனேஜர் சார், நீங்கள் இன்னும் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. சார், அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல சார். நம்ம போட்டி கம்பெனிக்காரங்க செய்த வேலையாக தான் இருக்கும் சார் என்றார் வேர்த்து விறுவிறுத்தபடி. நான் கேட்டது விளக்கமில்லை, பதில். அது சதியா இல்லை விதியா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கோபத்துடன் ஃபைலை புரட்ட அவனின் பார்வை ஒரு பக்கத்தில் நிலைக்குத்தி நின்றது. அதுவரை கோபமாக இருந்த அவனது பார்வை காதலாக மாறியது. சார், சார் என்று மேலாளர் அழைக்க, நீங்கள் போகலாம் என்றதும் சரி சார் என்றவன் வெளியே சென்றார். அந்த ஃபைலில் இருந்த முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவனின் கண்கள் வலியில் துடித்தது. அந்த ஃபைலில் இருந்த புகைப்படத்தில் மெல்ல தன் இதழ்களை பதித்தான். மதன் காவியாவை ஒரு அரணாயிருந்து காப்பவன். அவளுடைய சந்தோஷம், துக்கம் அனைத்திலும் அவன் இருப்பான். அனைத்து உறவுகளும் தன்னையும் தன் தாயையும் நிராகரித்த போது குணா தன் தங்கையை தன் பொறுப்பில் கூட்டி வந்தார். 10 வயது சிறுவனாக காவியாவின் வீட்டுக்குள் வந்த மதனிற்கு 7 வயது சிறுமியாக இருந்த காவியாவே தாயுமானவள் ஆகி போனாள். மதனுக்கும் காவியா என்றால் உயிர். அவளுக்காக அவன் எதையும் செய்வான். கல்லூரி முடிந்து காவியாவும் மதனும் வீடு திரும்பி கொண்டிருந்தனர். காவியா அமைதியாக இருப்பதை பார்த்த மதன், எப்போ இருந்து நீ அமைதியின் அரசியா மாறின என்று அவளை கிண்டல் செய்து கொண்டே வர, எனக்கென்ன, நான் நல்லாத்தான் இருக்கேன் என்றாள். இல்லை, எப்பவும் புயலா இருப்ப, காலையில் கூட அப்படித்தான் இருந்த, இப்போ மட்டும் இப்படியே இருக்கியே, அதான் கேட்டேன். உனக்கு இந்த ரோல் எல்லாம் செட்டே ஆகாதுமா. ஸோ நீ எப்பவும் போல இரு, இல்லைன்னா இந்த உலகமும் தாங்காது, நானும் தாங்க மாட்டேன் என்றான் சோகம் போல். மதன் மனசு ஏதோ சொல்லுது. என்னன்னு? நான் ஒரு லூசுன்னா? அது ஒன்றும் இல்லை, ஏதோ நடக்க போகுதுன்னு என்றாள். இப்படி சிக்னலில் நின்று பேசிட்டு இருந்தா நம்ம அரெஸ்ட் ஆகிற விஷயந்தான் நடக்கும், பரவாயில்லையா என்று மதன் கிண்டலாய் சொல்ல, சரி சரி வண்டியை எடு என்றாள். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை ஒரு ஜோடி கண்கள் வெறித்து கொண்டிருந்தன. நவீன் அமைதியாக வீட்டிற்குள் சென்றான். அங்கு அமர்ந்திருந்த வசந்தியின் அருகில் சென்றவன், அம்மா, நான் உங்கள் மடியில் படுத்துக்கவா என்று கவலையோடு கேட்க, என்னப்பா எதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க, வா வந்து படுத்துக்கோ என்றதும் தன் தாய் அருகில் வந்தவன் அமைதியாக மடியில் தலை வைத்து கொண்டான். ஏன் நவீன், டல்லா இருக்க? நான் போய் உனக்கு காஃபி கொண்டு வரவா என்று அவனின் வாடிய முகத்தை பார்த்து கேட்க, அதெல்லாம் வேண்டாமா, எனக்கு கொஞ்ச நேரம் உங்கள் பக்கத்திலேயே இருக்கணும், ப்ளீஸ்மா என்று தன் தாயின் மடியில் தலை வைத்தவன், அம்மா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஒருத்தன் நல்லவனா இருக்கிறது தப்பாமா என்றான். அவன் எதை பற்றி சொல்கிறான் என்று புரிந்து கொண்ட வசந்தி, கண்ணா வேண்டாம்ப்பா, பழசை பற்றி நினைக்காதப்பா, இது இப்படியே இருக்காது, இதுவும் ஒரு நாள் மாறும், நீ எல்லாத்தையும் போட்டு மனசை வருத்திக்காம போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்பா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்றபடி அங்கிருந்து சென்றார். ஒரு பெருமூச்சுடன் தனது அறையை நோக்கி நடந்தான். உடல் சோர்வை காட்டிலும் மனதின் சோர்வு அவனது நடையில் தெரிந்தது கண்டு மனம் வருந்தினார் வசந்தி. கடவுளே, என் பிள்ளைய இதுக்கு மேலே சோதிக்காதப்பா என்று கடவுளிடம் மனமுருக வேண்டினார். இக்கதை தொடரும். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.